சென்னை ஃபார்முலா கார் பந்தயத்தின் இரண்டாவது நாளான இன்று பிற்பகலுக்கு மேல் பிரதான ரேஸ் போட்டிகள் தொடங்க உள்ள நிலையில் தற்போது பயிற்சி போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் கார் ரேஸ் நடைபெறும் இடத்திலிருந்து எமது செய்தியாளர் சமய மணிவண்ணன் நம்முடன் நேரலையில் இணைந்துள்ளார். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சமய மணிவண்ணன், வணக்கம். நேத்தே இந்த ரேஸ் நடக்கிற இடத்துல மக்கள் உற்சாக மிகுதியில் இருந்த காட்சிகள் எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு மக்களின் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்க போகிறது, என்னென்ன ஏற்பாடுகள் பார்வையாளர்களுக்காக செய்யப்பட்டிருக்கிறது, அதே நேரத்தில் என்னென்ன சுற்றுகள் இன்று நடைபெற இருக்கின்றன, விரிவான தகவல்கள். நேற்று தொடங்கிய ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கான போட்டிகள் நேற்றைய தினம் காலதாமதமாக நேற்று முதல் நாள் பயிற்சி போட்டிகள் மட்டுமே நடைபெற்றன. அதுவும் முதற்கட்ட பயிற்சி போட்டிகள் மட்டுமே நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து இன்று காலை மீண்டும் தர பாதுகாப்பு சோதனையானது நடைபெற்றது. பந்தய தடத்தின் பாதுகாப்பு வழிமுறைகள் சரியாக உள்ளதா, ஓட்டுநர்கள் ஓட்ட தகுந்த அளவில் இந்த பந்தய தடமானது இருக்கிறதா என்கிற பாதுகாப்பு சோதனைகள் நடைபெற்று முடிந்த சூழலில் தற்போது இரண்டாம் கட்ட பயிற்சி போட்டிகளானது நடைபெற்று வருகிறது. சென்னை தீவுத்திடலை சுற்றி 3 அமைக்கப்பட்டுள்ள இந்த பந்தய தடத்தில் தற்போது இரண்டாம் கட்ட பயிற்சி போட்டிகளானது நடைபெற்று 3 பிரிவுகளில் இந்த ஃபார்முலா 4 நடைபெறுகிறது. அதாவது IRL மற்றும் JKFLGP ஃபார்முலா 4 மற்றும் ஃபார்முலா 4 என 3 பிரிவுகளில் இந்த கார் ரேஸ் ஆனது நடைபெற்று வரக்கூடிய சூழலில் நேற்றைய தினம் இந்த 3 பிரிவுகளுக்கும் தலா அரை மணி நேரம் என பயிற்சி போட்டிகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து இன்று காலை முதலே இரண்டாம் கட்ட பயிற்சி போட்டிகளானது தற்போது நடைபெற்று வரக்கூடிய சூழல் தான் பார்த்து வருகிறோம். தற்போது பயிற்சி போட்டிகளானது சென்னை தீவுத்துறையை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள இந்த ஸ்ட்ரீட் ரேஸ் சர்க்கியூட்டில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய சூழலை தான் பார்க்குறோம். இதனைத் தொடர்ந்து இன்னும் ஒரு ஃபார்முலா 4 கார் பந்தயத்திற்கான பயிற்சி போட்டிகள் நடைபெற்று இந்த பயிற்சி போட்டிகள் மொத்தமாக நிறைவு பெறக்கூடிய சூழல். 3 பிரிவுகளுக்கும், அதாவது JKFLGP, IRL மற்றும் ஃபார்முலா 4 ஆகிய 3 பிரிவுகளுக்குமே இங்கு அடுத்ததாக குவாலிஃபைங் ரவுண்ட், அதாவது தகுதி சுற்று போட்டிகள் நடைபெறவுள்ளன. இந்த தகுதி சுற்று போட்டிகளை பொறுத்த வரைக்கும் சுமார் ஒரு அரை மணி நேரம் இந்த தகுதி சுற்று போட்டிகளானது தலா 3 பிரிவுகளுக்குமே நடைபெற உள்ளது. தகுதி சுற்று 1 மற்றும் தகுதி சுற்று 2 மற்றும் என ஃபார்முலா 4 ரேஸுக்கான தகுதி சுற்று போட்டிகளும், அடுத்து IRL டிரைவர் A மற்றும் டிரைவர் தகுதி சுற்று போட்டிகளும், தொடர்ந்து ஃபார்முலா JKFLGP என்று வகைப்படுத்தப்பட்ட பிரிவுக்கான ஃபார்முலா தகுதி சுற்று போட்டியானது நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து பிரதான ரேஸ் என்பது இன்று பிற்பகலுக்கு மேல் தான் நடைபெற உள்ளது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கு மேல் தான் இன்றைய தினம், அதாவது இந்த கார் ரேஸின் முக்கிய பிரதான இதாக இருக்கக்கூடிய இந்த ரேஸ் ஆனது நடைபெறக்கூடிய சூழல் தான் இருக்கக்கூடியது. முன்னதாகவே இந்த தகுதி சுற்றில் பெறப்படும் முடிவுகளின் அடிப்படையில் பிரதான சுற்றுக்கான வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த பிரதான இறுதி சுற்று என்பது 10க்கும் மேற்பட்ட வகைப்படுத்தப்பட்ட வீரர்களை வைத்து இந்த பிரதான சுற்றை பொறுத்த வரைக்கும் இப்போது தகுதி சுற்றுக்கு ரசிகர்கள் யாரும் கண்டிப்பாக ரசிகர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். ஏனால் நேற்றைய தினமே 2 நாட்களுக்கும் சேர்த்து ரசிகர்கள் டிக்கெட் எடுத்துள்ளனர். நேற்றைய தினம் பயிற்சி போட்டிகள் நடைபெற்ற சூழலில் இன்றைய தினம் தகுதி சுற்று போட்டிகளும் தொடர்ந்து பிரதான சுற்று போட்டிகளும் நடைபெற உள்ளது. இந்த பிரதான சுற்று போட்டிகளானது பிற்பகலுக்கு மேல் தொடங்கி, அதாவது 25 நிமிடம் ஒரு லேப் என ஒரு பிரிவிலும், தொடர்ந்து IRL பிரிவும் 25 நிமிடம் ஒரு லேப் என இந்த பிரிவுகளில் நடைபெற உள்ளது. தொடர்ந்து லேப் கணக்கீட்டின் முறையில் JKFLGP பிரிவுக்கான பிரதான ரேஸ் போட்டியானது நடைபெற உள்ளது. இந்த 3 பிரிவுகளுக்குமான பிரதான ரேஸ் போட்டியானது தலா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் நடைபெற உள்ள சூழல் தான் பார்க்க போகிறோம். சென்னையில் முக்கியமாக பகுதியை சுற்றி பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது. பிற்பகலுக்கு மேல்தான் ரசிகர்கள் வரக்கூடும் என்பதன் காரணமாக ரசிகர்கள்
நேற்றைய தினத்தை போலவே ரசிகர்கள் வந்து மத்தியில் இந்த உற்சாகம், அதாவது இந்த கார் ரேஸை பார்க்கும் ரசிகர்கள் மத்தியில் வந்து இந்த கார் ரேஸுக்கு வந்து ஒரு உற்சாக வரவேற்பு கிடைக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து தற்போது பயிற்சி போட்டிகள் வந்து 2ஆம் கட்ட பயிற்சி போட்டிகள் வந்து நிறைவு பெறக்கூடிய சூழலில் அடுத்த கட்டமாக தகுதி சுற்று போட்டிகள் நடைபெற்று அதே பிற்பகலின் மேல் வந்து இதே பகுதியில் வந்து பிரதான ரேஸ் போட்டிகளும் நடைபெற உள்ளது. நன்றி சமயமணிவண்ணன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இந்தியாவே உற்றுநோக்கும் வகையில் சென்னையில் களை கட்டி இருக்கிறது இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயம். களத்திலிருந்து விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் சமயமணிவண்ணன் வழங்க நாம் கேட்டோம்.